வணக்கம் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதுவும் யாருக்கிட்ட இருந்துன்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில இருந்து. ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ்க்கு, ஜேஇ எக்ஸாம்ஸ் இல்ல ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா சொல்லுங்க, ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. என்ன சார் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு வரப்போ பசங்க எக்ஸாம் முடிகிறப்ப கேட்டப்ப மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணாங்க பாருங்க. அதுக்காக இன்னைக்கு கோடு ஏ கோடு பி 2 கொடுத்துருந்தாங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 10 யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு மார்க் ஒன்று கொடுக்குறாங்க. அதே போல் பி கோடில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 20க்கும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு கொடுத்துட்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருந்தது, எங்களால் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ கொடுக்குறப்ப கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக மேக்ஸுக்கான கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 83 சென்டர்ஸ்ல 46,000 டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பசங்களுக்கு இந்த 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் லீனியண்டா கரெக்ஷன் பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்காதீங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் லீனியண்டா கொஞ்சம் மேக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பண்ணுங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் தானே? சென்டம் வாங்கிடலாம் தானே உங்களுக்கு? இந்த நல்ல அருமையான இந்த சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே 12th யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, மேக்ஸ் யாரெல்லாம் எழுதினாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மே 19th ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா கரெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. மே 19th +2க்கான ரிசல்ட்ஸ் வரும்ட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மார்க் உங்களுக்கு எங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுமே, ஐயோ ரொம்ப சிரமமா இருந்தே அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகே, ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ்க்கு, ஜேஇ எக்ஸாம்ஸ் இல்லை ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.